நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க இப்படியே போக நான் விட மாட்டேன். இதுக்கு முன்னாடி கூட நான் உன்கிட்ட சொன்னேன், உன் தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட அதுபடி நடந்துக்கோ. மறுபடியும் தகுதியை பத்தி பேசுறானா? இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல எல்லாரும் சமந்தான். உங்களை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களால எப்ப வேணாலும் என்ன வேணாலும் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன் நான் என்ன பண்ணேன்? நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க பணக்காரரா இருக்கிறதுனால உங்களுக்கு யாரை பார்த்தாலும் பயம் இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த கடவுளை விட நீங்க ஒன்னும் பெருசு கிடையாது. இன்னைக்கு நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்கன்னா அந்த கடவுள் தான் காரணம். இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன்னா அதுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவருக்கா? யார பத்தி சொல்றீங்க? நீ சொன்ன கடவுளை பத்தி தான். என்ன நீங்க அந்த கடவுளை பத்தி ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அந்த கடவுள் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. உங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு. நீங்க என்னடா? கடவுள் எனக்கு எதுவுமே தரல. இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணம் நான் தான். என்னோட தலையெழுத்தை நான் தான் முடிவு பண்ணுவேன். இன்னொரு தடவை என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பேசு. ஏன்னா இன்னொரு தடவை நீ என்கிட்ட பேச ட்ரை பண்ண அந்த கடவுள் கூட உன்னை காப்பாற்ற மாட்டாரு. உங்களை பொறுத்தவரை நீங்க கடவுள் இல்லைன்னு நினைக்கலாம். உங்க மனசுலயும் பக்தி இல்லாம இருக்கலாம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கடவுளை விட பெருசு வேற யாரும் கிடையாது. இந்த உலகத்துல கடவுள் இருக்கிறது உண்மைன்னா அப்ப வலி வேதனை எதுவுமே இருந்திருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்க கிட்ட தான் பலம் இருக்கு. Just remember that. அந்த கடவுள் வேதனையை கொடுப்பாரு, ஆனா ஆறுதல் கொடுக்கறது அவர்தான். உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பலம் இருந்தாலும் சரி, உங்களால கடவுள் கிட்ட போட்டி போட முடியாது. இந்த பணம், சொத்து, பலம் இதெல்லாம் அவர் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. நம்ம மனசுல கடவுள் மேல நம்பிக்கையோட இருந்தோம்னா அவர் நமக்கு துணையா இருப்பாரு. கடவுளால மட்டும்தான் நம்ம தலையெழுத்த முடிவு பண்ண முடியும். நம்ம விதியையும் அவரால தான் மாத்த முடியும். உங்ககிட்ட கோடி கோடியா எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, அம்மன் அருள் இல்லைன்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது. அந்த ஃபேஷன் ஷோட ஃபுட்டேஜ்லாம் இருக்குல்ல, அதை எல்லா நியூஸ் சேனல் போச்சு. நாளைக்கு நான் டிவி பார்க்க போது எல்லா சேனல்லையும் அந்த ஃபுட்டேஜ் தான் வரும். உனக்கு அந்த கடவுள் மேல நிறைய நம்பிக்கை இருக்குல்ல, நானும் பார்க்குறேன். நீ நம்புற கடவுள் உன்னை எப்படி காப்பாத்துறாரு. அம்மா டீ எடுத்துக்கங்க.
அன்னைக்கு என்னென்னமோ நடந்துருச்சு. அதெல்லாம் என்னாலதானே நினைக்கிறீங்கல்ல? என்ன பேசுற? அர்த்தமே இல்லாம பேசாத, புரியுதா? அன்னைக்கு நடந்ததுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்ல. அதுவும் இல்லாம நீயும் இன்னும் வருத்தப்படுறல. அப்படி இருக்கும்போது என்னால மட்டும் அதை எப்படி அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியும்? அக்கா, நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். அந்த அம்மன் நமக்கு நிறைய நல்லது பண்ணுவாங்க. நீங்க வேணா பாருங்க, அவங்க உங்களுக்கு இன்னும் நல்ல பையனை அனுப்புவாங்க. ஆனா தயவு செஞ்சு நார்மல் ஆயிடுங்க. நான் நார்மல் ஆகிறதெல்லாம் விடு. இந்த பிளவுஸுக்கு என்னாச்சு? இதுல இருந்த முட்டெல்லாம் எங்க காணோம்? காக்கா தூக்கிட்டு போயிடுச்சா என்ன? என்னாச்சு ஸ்ருதி? ஏன் முகம் ஆடி போயிருக்கு? இல்ல ஒண்ணும் இல்லக்கா. இங்க பாரு, உனக்கு பொய் சொல்ல தெரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் மனசுல என்ன இருக்கோ அதை உன் முகம் காட்டி கொடுத்துரும். அக்கா, அவனை மறுபடியும் பார்த்தேன். யார? அந்த ப்ரோக்ராம் ஆனதான். என்ன மறுபடியும் அதே பையனை பாத்தியா? திரும்ப உன்கிட்ட அவன் தப்பா நடந்துக்கிட்டானா என்ன? தப்பா நடந்துக்கிறதா? அக்கா, நான் என்ன கையை கட்டிட்டு நிப்பேன்னு நினைச்சீங்களா? உங்களுக்கு தெரியுமாக்கா, எப்போ 4 பேர் அவனை கொசு மாதிரி சுத்தி வந்துகிட்டே இருப்பாங்க. அவன் தன்னை மனுஷன் இல்ல, கடவுள்னு நினைச்சிட்டு இருக்கான். அக்கா, அந்த ஆள் நடக்கும்போது கூட மேல பாத்துட்டு தான் நடப்பான். தன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு எனக்கு புரியல. எப்ப பார்த்தாலும் கோவம் மூக்கு மேல ரெடியா இருக்கும். எவ்வளவு பணம் இருக்கோ அவ்வளவு ஆணவம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்கிட்ட காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு செக் பண்ணுங்க. அவுட். பில்டிங் ப்ராஜெக்ட் அப்ரூவல் ஆயிடுச்சு. கமென்ஸ்மெண்ட் சர்டிஃபிகேட் கூட சீக்கிரத்தில் வந்துடும். பேங்க் லோனுக்கு முன்னாடி எல்லாமே ரெடியா இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், அஞ்சலி அக்கா கால் பண்ணியிருந்தாங்க. உன்னை நான்வெஜ் சாப்பிட வேணாம்னு சொன்னாங்க. அஸ்வின், இதுல ஏன் தப்பு எதுவும் இல்லை. இப்போ நவராத்திரி போயிட்டு இருக்குல்ல, என்ன அந்த இடத்துலயே வச்சு அவனை திட்டிட்டியா? அதோட நான் அவனை சினிமா ஸ்டைல்ல திட்டினேக்கா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட அந்த மாதிரி பேசிருப்பேன். இருக்கே ஸ்ருதி. ஆமா, அவன் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு சும்மா இருந்தானா? ஐயோ அக்கா, அவன் இருக்கிறது புனிதமான இடத்துல, அதை பத்தி யோசிக்கணும்ல. நேத்து அவன் அதிகாரமா நடந்துக்கிட்டான். இந்த ஊருக்கு அவன் தான் ராஜா மாதிரி நடந்துக்கிட்டான். சொல்லு. சார், நேத்து நம்ம கொடுத்த கிளிப்பிங்ஸ் இன்னொரு 10 நிமிஷத்துல டிவி. குட். என்னாச்சு? ஒன்றும் இல்லை அஸ்வின், அங்கே ஷூட்டிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. பேலன்ஸ் பேமெண்ட் பே பண்ணலன்னா ஷூட்டிங் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. நம்ம கம்பெனி பேரை வேற கெடுத்துருவேன்னு சொல்லி அந்த டைரக்டர் பிளாக்மெயில் பண்றாங்க. எனிவே, யூ டோன்ட் வரி அபவுட் இட், நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அஸ்வின், இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ளைட் இல்லை. என் டிக்கெட்ஸை கேன்சல் பண்ணிடுங்க. அவன் பேர் என்ன? முரளி. அவன் யாரா இருந்தான்னு அவனை நான் விட மாட்டேன். இவனை மாதிரி சில்லற பசங்க எப்பவும் சில்லறைக்கு தான் ஆசைப்படுவாங்க. லெட்ஸ் கோ. இனி அவனை யாரும் காப்பாற்ற முடியாது. என்ன காப்பாத்துறதுக்கு தான் அந்த அம்மன் இருக்காங்கல்ல, அவனை காப்பாத்த தான் யாராவது வரணும். அவனை நல்லா திட்டிட்டேன். அவன் வாழ்நாள் முழுக்க நிச்சயமா மறக்கவே மாட்டான். ஆனா என்ன பிரயோஜனம்? உங்க கல்யாணம் தான் நின்னு போயிடுச்சுல்ல. இங்க பாரு, நடந்தது எது நடந்து போயிடுச்சு. அத பத்தியே யோசிக்காத. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க திரும்ப போகாம இருந்திருந்தா இந்த கல்யாணம் நடந்திருக்கும். ஒருவேளை இந்த கல்யாணம் நடந்திருந்தா நாளைக்கு அவங்க இன்னும் பணம் வேணும்னு கேட்டிருப்பாங்க. அப்ப பாவம் அப்பா என்ன செஞ்சிருக்க முடியும்? அவங்க வரதட்சணை வேணும்னு கேட்டாங்க. இப்ப 20 லட்சம் வேணும்னு கேக்குறவங்க நாளைக்கு இன்னும் நிறைய கேட்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நடந்தது எல்லாமே என்னோட நல்லதுக்குதான். அக்கா, கல்யாண சாப்பாடு மேல சத்தியமா சொல்றேன், சூப்பரா சொன்னீங்க. அந்த அம்மனுக்கு கோடல கூடி தேங்க்ஸ். நீங்க நார்மல் ஆயிட்டீங்க. இங்க பாருங்க தம்பி,
பொண்ணு கல்யாணம்னு கேள்விப்பட்டோன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்படி நடந்து போச்சு. சரி சொல்லுங்க, கல்யாண நாள் அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க திரும்பி போயிட்டாங்களா? அவங்க யாரும் சாப்பிட கூட இல்லையா? ஆமா, நீங்க எனக்கு ஒரு போனாவது பண்ணிருக்கலாம்ல. நானாவது அவங்க கிட்ட பேசியிருப்பேன். பெரியவங்க பேசியிருந்தா சமாதானம் ஆயிருப்பாங்க. பழத்தை எல்லாம் வெட்டி வச்சதுக்கு அப்புறம் கூட உங்களால சாப்பிட முடியாம போச்சே. பெரிய சந்தோஷம் வந்துச்சு, ஆனா அப்படியே போயிடுச்சு. பாவம் உங்க பொண்ணு, கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க. இங்க பாருங்க தம்பி, பொண்ணு விஷயத்துல எந்த ஒரு விஷயமும் தவறா நடக்காம பாத்துக்குங்க. இந்த விஷயத்தை பத்தி முதல்ல என்கிட்ட சொல்லிருக்கலாமே. அந்த வரதட்சணை தொகையில பாதியை நானே கொடுத்துருப்பேன். அப்பா, இவர் சொல்றது சரின்னு தான் நினைக்கிறேன். இவருக்கு ஒரு வாட்டி நீங்க போன் பண்ணிருக்கலாம்ல. சரி விடுங்க, நேத்து என்னென்னமோ நடந்துருச்சு. ஆனா இன்னைக்கு பண்ணலாம். பாதி தொகை எங்க கிட்ட கொடுத்துருங்க. நான் இப்பவே போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட கொடுத்துடுறேன். நீங்க என்ன சொல்றீங்கப்பா? பணத்தை கொடுத்தா அவங்க திரும்ப வரலாம்ல? அது 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 இல்லம்மா. அது நான் சும்மா சொன்னேன். நேத்து நடந்தது ரொம்ப அநியாயம். சரி, அதை விடுங்க. இந்தாம்மா, நீ போய் இந்த மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வா. இந்தாங்க உங்க கணக்கு. இங்க பாருங்க, ஏதேதோ பேசுனதுல நீங்க மறந்து போய் ஒரு 0 அதிகமா போட்டுட்டீங்க. என்ன சார் இது புதுசா இருக்கு? இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். அதை புரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் அஸ்வின். எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன எடுத்து பேசுவீங்க சொல்லுங்க. நானெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது. பெத்த அப்பனுக்கு போட்ட சாப்பாட்டுக்கே கணக்கு வழக்கெல்லாம் கேட்பேன். அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் எனக்கு ஏமாத்திரம் சொல்லு. நான் ரொம்ப உயரத்துல இருக்கேன். நாய் கத்துற சத்தம்லாம் அந்த உயரத்துக்கு கேட்காது. நாயா? சரி சரி சரி, என்னையா நீ நாயின்னு சொல்ற? என்ன நீ நாயின்னு சொன்னதுக்கு உன்னை நான் கடிச்சு காட்டணும்ல. உன்னோட உண்மையான தகுதி என்னன்னு எனக்கு இப்ப தெரியுது. முதலே சொல்லிருக்கலாம்ல. டிஸ்கவுண்ட் வேணும்னு கேட்ட நான் முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். ஆனா இப்ப நீ தெரியாம தப்பு பண்ணிட்ட, பெரிய தப்பு பண்ணிட்ட. ஆனா இங்க பாரு, என்னோட பேமெண்ட்டை நீ கொடுக்காம சொர்க்கத்துக்கே போனாலும் சரி, நான் அந்த இடத்துக்கும் வந்து வசூல் பண்ணுவேன். 50 லட்சம் கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும். இவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன அடிச்சிருப்ப. உன்னை நான் விடமாட்டேன் அஸ்வின். என்னையே நீ அரைஞ்சிட்டல்ல, உன்னை விடமாட்டேன் அஸ்வின். உன்னை நான் எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிக்கிறேன். நான் யாருன்னு நீ பார்க்க தான் போறேன். நீ அடிச்சிருக்கிற இந்த அறையோட வேல்யூ 1 கோடின்னு நினைக்க மறக்காத. இங்க ஷூட்டிங்கே நடக்க போறதில்ல. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து உன்னை நான் அவுட் பண்ண போறேன். இனி உன்னால இந்த இடத்துல ஷூட்டிங் பண்ண முடியாது. இவனுக்கு 2.5 கோடிக்கு செக் போட்டு கொடுத்துரு. 50 லட்சம் இவரோட பேமெண்ட். அப்புறம் 2 கோடி இவன் வாங்கின அடிக்காக. என்னோட தலையெழுத்தை நான் தான் டிசைட் பண்ணுவேன். இந்த இடத்துல நிச்சயம் ஷூட்டிங் நடக்கணும். அம்மா பிரியா, கொஞ்சம் சீக்கிரம் அந்த டீயை கொண்டாந்து கூட. இந்த ரிமோட் எங்க போய் தொலைஞ்சது? இதை எங்கன்னு போய் தேடுறது? நேரத்துக்கு என் கண்ணாடி வேற எங்கேயோ போய் தொலைஞ்சிருச்சு. அதை எங்க கழட்டி வச்சனோ? ரிமோட் கிடைச்சிருச்சு. பார்க்கலாம். ஓஹோ, இதுல இருந்து தான் சத்தம் வந்துச்சா? இருங்க இருங்க எடுக்கிறேன். ஹலோ,
தம்பி இப்ப வீட்ல இல்ல, மார்க்கெட்டுக்கு போயிருக்கான். அவன் அக்கா தான் பேசுறேன். ஸ்ருதியும் வீட்ல இல்ல. என்ன அர்த்தம் இல்லாம ஏதோ பேசிட்டு இருக்க? நம்பரை மாத்தி போட்டுட்டியா என்ன? எல்லாரும் கவனமா கேளுங்க. இந்த உலகத்துல கோடீஸ்வரங்களை பத்தின ஹாட் நியூஸ் எல்லாம் பார்க்க போறோம். நம்முடைய சமூகத்திலேயே ஒரு சில பேர் என்ன செய்யவும் எப்படி துணியறாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்க போறீங்க. பணக்கார வீட்டு ஒரு பையனை மயக்கிறதுக்காக ஒரு பொண்ணு அவன் மேல விழுந்து எப்படி அந்த பையனை மயக்கிறாங்க அப்படிங்கறத நீங்களே பாருங்க. அது சுவாரஸ்யமானது. ஆமா, அந்த பொண்ணு யாரு? தன்னோட லைஃப் பார்ட்னர் தேடிக்கிறதுக்கு இதுதான் சிறந்த வழியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடக்கடவுளே, நேத்து இந்த பொண்ணு எங்க போனான்னு தெரியலன்னு தேடிக்கிட்டு இருந்தோம். ஆனா இவ இவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டு வந்திருக்காளே. ஸ்ருதி, ஏமா பிரியா, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? முதல்ல உங்க அப்பாவுக்கு போன் பண்ணு. அப்பா சொன்ன மாத்திரையெல்லாம் வாங்கியாச்சு. பாருங்க, அந்த பொண்ணு தான் டிவில பார்த்தோம்ல. ஒண்ணுமே தெரியறது இல்ல. அந்த பொண்ணு தான். ஏய், அங்க பாரு, அந்த பொண்ணு தான். ஏன் எல்லாருமே என்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்க? ஏய், இங்க பாருப்பா. அவங்க ஒரு மாதிரி குச்சமும் இல்ல. ஏன் எல்லார் முகமும் ஒரு மாதிரி இருக்கு? எப்படி டிவில போட்டு தைரியமா வரா? என்னமா அது? டிவில தெரியுது நான் தான். சரி விடு, நமக்கு என்ன? எங்க பாருப்பா. இந்த பொண்ணோட முகத்தை பாருங்க. ரொம்ப அப்பாவித்தனமா இருக்குல்ல? முகத்தை இப்படி பாவமா வச்சுக்கிட்டு எவ்வளவு ரொமான்டிக்கா லுக் விடுறாங்க பாருங்க. இவங்க கோடீஸ்வரனான அஸ்வினை எப்படியாவது மயக்கணும்னு திட்டம் போடுறாங்க. இதை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்ச பிறகு அவனுடைய மனசை தாக்கிறதுக்கு முயற்சி பண்றா. இந்த பொண்ணு தான் காட்டுறாங்க பாருங்க டிவில. இந்த பொண்ணு தான். இந்த வீடியோவை நல்லா ஒத்து பாருங்க. கால் தடுக்கி விழுற பொண்ணு இவருடைய கையில எப்படி கரெக்டா விழுறாங்க, அது எப்படி சாத்தியம்னு சொல்றேன். இந்த பொண்ணு நல்லா பாருங்க. பணக்கார பசங்களை மயக்கிறதுக்காக ஏழை பொண்ணுங்க பயன்படுத்துற மெத்தட் இதுதானா? அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு இந்த வீடியோலயே நாம தெரிஞ்சுக்கலாம். எப்படி அஸ்வினோட கையில வந்து கரெக்டா விழுந்தா? இது எல்லாத்தையும் பணத்துக்காக தான் பண்றாங்களா? இந்த மாதிரி எல்லாம் ஏன் பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. டிவில வந்து அதே பொண்ணு தான் அது. தைரியம் பாருங்க அந்த பொண்ணுக்கு. பாரு.